நாமத்தினால். ஆமென். ஆமேன் ஆமேன். ஹalleluya. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஐயா ராஜா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் எசையா, நன்றி சொல்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே, நன்றி சொல்லுகின்ற இருதயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தேடி 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 ஹalleluya கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஹalleluya. இந்த கால வேளையிலே கூட தேவன் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள், ஹalleluya இப்ப செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைவிலே நினைத்து பார்க்க வேண்டும். ஹalleluya. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி ராஜா, கிருபையாளரே உமக்கு நன்றி. எங்கள் சரீரத்திலே சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தவரே உமக்கு நன்றி. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன் சொன்ன ஆவியானவரே, ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டப்பா ராஜா. விடுதலையின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இருந்து ஐயா ராஜா தேவனே அப்பா, எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க சிவனவே நடத்தும்படி இருக்கிறோம் தகப்பனே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் ஏசப்பா, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பிளம் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. ஏசப்பா நன்றே, ஏசப்பா நன்றே, நன்றி ஏசப்பா நன்றி, நன்றி ஐயா நன்றி, நன்றி ஏசப்பா நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தேன். நன்றி ஏசப்பா நன்றி, நன்றி ஏசப்பா நன்றி, நன்றி ஏசப்பா நன்றி, நன்றி ஏசப்பா நன்றி. ஹல்லேலூயா தகப்பனே அப்பா, இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு சோத்திரம். எதிரி ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா ஓடி போறான்னு சொன்னவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உனக்கு முன்பாக ஜீவனை மரணத்தை வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவன், எங்கள் குடும்பங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, எங்கள் பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, சபை பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வு கொடுக்கவும் ஜீவன் கொடுக்கவும் ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணம் அடையும் அந்த கர்த்தர், எங்கள் பிள்ளைகள் பரிபூர்ணம் அடைகிறார்கள் ஐயா. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, தடைகள் நீங்கி போற இயேசப்பா உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா, ஆபிரகாம் ஆண்டவரே தேவனே தகப்பனே பிள்ளைகள் அற்றிருந்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தி ஆண்டவரே
அப்பா இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவன் நான் ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான ஐயா ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனே, ஒரு மனுவை நாங்கள் உம்மிடத்து கேட்கிறோம் ஐயா. இந்த நன்றி சொல்லுகிற இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. கசப்பான வேர் முளைத்து ஐயா அநேகரை கலக்கா பண்ணாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில் எங்கள் வாய்களும் எங்கள் இருதயம் எங்கள் தியானம் முன்பாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் பிரதியா இருப்பதாக ராஜா. மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் முற்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உண்மையை கூப்பிடுவேன். தேவையெல்லாம் நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே. என் நண்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீங்கள் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ. கண்மணி போல் காக்கும் தேவன் நீங்கள் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ. வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மையை கூப்பிடுவேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். இதயத்தில் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே. என் நண்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். உள்ள கையில் வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. என்னோட கூட சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. உள்ளம் கையில் வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் வரைந்த தேவன் அல்லவோ.
உயிர் உள்ள யாவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் கிருபையை சொல்லி சொல்லி உண்மையை கூப்பிடுவேன். என் கிருபையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, ஜீவனே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே, என் நண்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர்களில் உள்ளவரை பாட நீங்கதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், தேவன் எங்கள் பேரில் வைக்கின்ற அன்பை நாங்கள் அதிகமாக இருதயபூர்வமாக அறிந்துமாக இருந்தால் அந்த அன்புக்காக நாங்கள் எதையுமே செய்ய முடியும். இன்றைக்கு இந்த பாடலை நான் அந்த வர்ஷிப்பை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு இந்த மரியாளுடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே பாருங்கள், மகதலேனா மரியாளை குறித்து, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சம்பவங்கள் நீங்கள் ஈஸ்டர் நாட்களிலே அதிகமாய் கேட்டிருப்பீர்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நான் அந்த ஒரு மெசேஜை கொடுக்கின்ற வழியில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு கண்ணில இருந்து கண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. அந்த அன்பை குறித்து, தேவ அன்பை குறித்து. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இந்த காலங்கள் என்னுடைய சகோதரிகள், நாங்கள் இருந்த காலங்கள் வேறு. என்னுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலங்களிலே விட்ட விட்டு வெளியிலே போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன், நாங்கள் இருந்த காலத்தில கூட டியூஷன்களுக்கு போவோம். ஆனால் ஒரு மூவி பார்க்கிறதா இருந்தா அது வருஷத்திலே ஒரு நாளா இருக்கும். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலம் அதை விட மோசமான காலங்கள். ஏனென்றால் பெண்கள் வெளியிலே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவள் எங்கே வருகிறாள்? கல்லறை இடத்துக்கு வருகிறாள். ஆண்டவராய் இயேசுவை தேடி வருகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கூட அநேக பெண்கள் சொல்லுவார்கள் பாருங்கள், அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுவார்கள், வேலை பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனா இவை எல்லாவற்றையும் தாண்டியதுதான் தேவனுடைய அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது, அந்த திரளான தண்ணீர்களும் கூட அன்பை தணிக்க மாட்டாதாம். ஹல்லேலூயா. அதாவது தேவன் பேரில் நாங்கள் வைக்கின்ற அன்பு, தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. 2 பக்க அன்புதான் அன்புக்குரியவர்களே. முதலாவது ஆண்டவர் தான் முந்தியவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பை அறிந்திருந்தோமாக இருந்தால், ஹல்லேலூயா, நம்முடைய சூழ்நிலைகளை கூட நாங்கள் தாண்டுவோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா ஒன்று மட்டும் நான் அறிந்திருக்கிற ஒரு உண்மை, அந்த அன்புக்கு நீங்க கட்டுப்பட்டு அந்த அன்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்போமாக இருந்தால் எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக அடிபணியும். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஓரால் ராபர்ட்ஸ் அவர்கள் அங்கே தானியலின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த தானியலுடைய நண்பர்களுக்கு அங்கே அவர்கள் விக்கிரங்களை வணங்க மாட்டோம் என்று சொன்னபடியினால் அவர்கள் அங்கே 7 மடங்கு நெருப்பிலே போடப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லம் உள்ளவர். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிப்பார். ஓரால் ராபர்ட்ஸ் அவர்கள் சொல்லுவார்களாம். எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ அக்கினிக்கு அடிபணிந்தால் அக்கினி உனக்கு என்ன செய்யும்? உன்னை இடியாக்கி விடும். ஹல்லேலூயா. ஆனா நீ அக்கினியை மேற்கொள்வாயாக இருந்தால் அக்கினி உனக்கு அடிபணியும். ஹல்லேலூயா. அதே போல்தான் பிரச்சனைகள், ஹல்லேலூயா, கஷ்டங்கள், பஞ்சங்கள், தரித்திரங்கள், பிள்ளைகளுடைய தடைகள், ஹல்லேலூயா, நிந்தனைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து சிந்தித்து 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 தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு துதிக்காமல், ஜெபிக்காமல், ஆராதிக்காமல்
இப்படியே இருப்போமாக இருந்தால் அந்த பிரச்சனை எங்களை மூழ்கடித்து விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே பாருங்கள், பவுலும் சீலாவும் அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடித்ததை குறித்து யோசிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஜனங்களுடைய எதிர்ப்பை குறித்து யோசிக்கவில்லை. ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் இருக்கிறோமே, சிறையிலே அகப்பட்டிருக்கிறோமே என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. துதி என்பது சத்துருவை மடங்கடிக்கின்ற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இந்த மரியாள் என்ன சொல்றாள், அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், அவள் ஓடி போய் கல்லறைக்கு வந்தவள் திரும்ப ஓடி போய் அங்கே கர்த்தருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களும் வந்து பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு காணவில்லை என்று விட்டு அப்படியே போய் விடுகிறார்கள். அதாவது நுனிப்புல் மேய்கின்ற காரியம். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், வேத வசனங்களை நுனிப்புல் மேய்வது போல மேய்வார்கள். அல்ல, ஆழமாக வேர் கீழே இருக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆழமாக நீங்கள் போகின்ற வேளையிலே வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து படிக்கின்ற வேளையில அதோடு ஒன்றி போக வேண்டும். ஒரு கதை புத்தகத்தை படிக்கின்ற வேளையில, ஒரு மூவியை பார்க்கின்ற வேளையில எப்படி ஜனங்கள் ஒன்றி போகிறார்களோ ஒன்றாகி விட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல வேத வசனத்தை வாசிக்கின்ற வேளையில அதுல ஒன்றி போகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க. நுனிப்புல் மேய்கிறது போல இருக்கக்கூடாது. நுனிப்புல் மேய்கிறது போல இருந்தால் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் அப்படி நடக்கிறார்கள், இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் சொல்லி அவர்களை பார்த்துத்தான் நாங்க செய்வோமே தவிர எங்களுக்கொன்று ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பழமொழி சொல்வார்கள், பாட்டு சொல்வார்கள். ஹல்லேலூயா. அங்கே காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல பாவித்தே தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி பார்த்து நடப்பதில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்து நடப்பது. அதனுடைய தன் வேத வசனம் சொல்லுவது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையான மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதுபடினால நமக்கு ஒரு அடையாளம் இருக்க வேணும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களை பார்த்து நாங்கள் வாழ்வதல்ல. ஹல்லேலூயா. தேவனோடு ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாடலை பாடினேன், இந்த தேவைகளை சொல்லி சொல்லி. அந்த பாட்டின் உண்மையான அதனுடைய வரி என்றால், அந்த தேவையை சொல்லி சொல்லி நான் உண்மை கூப்பிட மாட்டேன்றதான் அந்த பாட்டின் முதல் வரி. நான் இப்படி பாடுவேன். ஏனென்றால் எனக்கு அவர் அப்பா. ஹல்லேலூயா. அவர் எனக்கு தகப்பன், என்னுடைய அன்புள்ள தேவன், என் தேவைகளை சந்திக்கிறவன். இந்த உலகம் முழுவதும் ஹல்லேலூயா எத்தனை அன்பு இருந்தாலும் இந்த அன்புக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. இவர் நல்லவர், எனக்கு நல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவரிடத்துலதான் என் தேவைகளை சொல்லுவேன். ஹல்லேலூயா. என் பிரச்சனைகளை நான் அவரிடத்துல தான் சொல்லுவேன். என் அன்பை நான் அவருக்குத்தானே வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதுபடி நான் இந்த மகதில நான் மரியாள் என்ன செய்கிறாள்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள். அந்த சீசர்கள் வந்து பார்த்து விட்டு அவருக்கு போய் விடுகிறார்கள். ஆனால் இவள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறாளாம். ஹல்லேலூயா. அழுது கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை அவர் பின்னாக நிற்கிறதை அவள் அறியவில்லை. ஆனாலும் கூட அவ ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்து அவள் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. அங்கே இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். பாருங்கள், இந்த ஸ்கினி ஊமன், இந்த மரியாள் பாருங்கள், ஆண்களுக்குரிய பலன் பெண்களுக்கு இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்திலே அந்த பாரத்தை தாங்குற ஒரு பிலன் இருக்கிறார். அவனுடைய ஆண்டவர் ஆகிய தேவன் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. பெண் இனத்தை அந்த பிள்ளைகளை சுமக்கிற பாத்திரமாக மாற்றுகிறார். ஒரு நல்ல பெண் என்ன செய்வாள்? தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவள் வாழுகிறவள். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை இன்னல்கள் வரலாம். ஹல்லேலூயா. அடிக்கடி என்னுடைய தாயாரை நான் நினைத்து பார்ப்பது வழக்கம். ஹல்லேலூயா. என் தாயார் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், எங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அந்த காலங்கள், இப்பொழுது என்னுடைய தாயார் இருந்தால் 100க்கும் மேலான வயசாக இருக்கும். காலையில 110, 120 வயசுகளாயிருக்கும். ஆனா என்னுடைய சொந்தக்கார உறவினர் வீடுகளிலே ஏதாவது ஒரு வைபவம் நடந்தால், திருமணம் நடந்தால் அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்குமாக இருந்தால், அவர்கள் முதல் சாப்பிடுவதற்கு முன்பாக அங்கே அவர்கள் அந்த காலங்களிலே அவர்கள் அந்த சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு முதல் தந்து விட்டுத்தான் போய் சாப்பிடுவார்கள். அவ்வளவு இது சும்மா சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அந்த வீட்டிலேயே அவர்கள் கேட்டு அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்து தன் பிள்ளைகள் முதல் சாப்பிட வேணும்னு சொல்லி
ஒரு தாய் நினைப்பாள் அன்புக்குரிய. தான் நல்லதை சாப்பிடுகின்ற வழியில என்ற அந்த காலங்களில நாங்கள் கிட்ட சொந்தக்காரர் வீட்டை போவோமே தவிர 2வது சொந்தக்காரர் வீட்டை போதா அது குறைவு. ஹல்லேலூயா. ஆனா அந்த காலங்களில் கூட அந்த தாயின் அன்பு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு நினைவில வரும், என் தாய் செய்த அன்பை. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த பெண் சொல்லுறாள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே அவரை என்ன சொல்லுகிறாள், நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். அதாவது அவரை தூக்கி கொண்டு போவாளாம். ஹல்லேலூயா. அவரை தாங்குவாளாம். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை சுமப்பாளாம். அந்த அன்பு பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் மறந்து விடுகிற ஒரு அன்பு, பிரச்சனைகளை மறந்து விடுகிற அன்பு, கஷ்டங்களை மறந்து விடுகிற அன்பு. ஹல்லேலூயா. அவருக்காக வாழ்கின்ற ஒரு அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மறுபடியாத்தான் மகதலேனா மரியாளை ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவளுடைய அன்பு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாரா. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை காண்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. யார் அவருடைய சன்னிதானத்திலே நிற்பார்? ஹல்லேலூயா. யார் அவருடைய பர்வதத்திலே நிற்பார்? ஹல்லேலூயா. கபடாய் ஆணையிடாமலும் மற்றவருடைய காரியங்களை குறித்து அவன் அங்கே எண்ணாமலும் இருக்கிறவன் தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அன்புடைய இவள் என்ன செய்கிறாள்? அந்த அந்த பாரத்தை தான் சுமப்பேன் சொல்கிறாள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல நல்ல குடும்பஸ்தன், ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தன் பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்துக்காக தேவனுடைய அன்பை எண்ணி எண்ணி அதை சுமப்பார். ஹல்லேலூயா. என்னதான் வரட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் வழி நடத்துவார், என்னை விடுவிப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல் ஹல்லேலூயா விசுவாசத்தை வைத்து நடப்பாள். ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம். அதான் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்க்கிறார், அவள் அவரை அறிந்து கொண்டு அவரை பார்க்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை, அந்த கணத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு அன்பு. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்புக்காக நாங்க வாழலாம். எங்கள் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் அன்புக்குரியவர்களை. ஹல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். அக்கினியில் நடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலின் பேரில் பற்றாதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எங்கிருந்தோம் எங்கிருந்தோம் அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றதே. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோம் ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகளே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. தாய்ப்பசு கன்றினை
சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரும் வெள்ளம் மகளே வாகின்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இந்த கால வேளையிலும் அருமையான பாடல்களோடு அந்த பாடல் கடைசியாக நீங்கள் பாடிய பாடல் கண்ண காலத்து உங்கள் கேட்டதாக ஞாபகம் இருக்கிறது. அருமையாக எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். செல்லுகின்ற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை வழிநடத்தி தருவாராக. வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனை நுகர்ந்து உங்களையும் எங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி அம்மா. God bless you. Amen. Amen. Bless you. Everybody bless you. Bless you. Amen. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர் இணைந்து அருமையான அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதம் வாய்ந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாதங்களிலே நுகர்ந்து நனைந்து மழையிலே நனைந்தது போல இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.